ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 7 காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடத்துல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. அடுத்தது, ஜகத் சேத்துகள் என அழைக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுப்போர் வங்காளத்துல. அடுத்ததா, விவசாயிகள் கிளர்ச்சிகள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டது. என்னன்னா, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை மற்றும் மக்களின் கிளர்ச்சி. மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்ததா, ஃபராஸ் இயக்கம் எங்கு யாரால் துவங்கப்பட்டது? ஃபராஸ் இயக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு கிழக்கு வங்காளத்துல ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவரால 1818 தொடங்கப்பட்டுச்சு. அடுத்ததா, இந்த ஷரியத்துல்லா மறைந்த பிறகு ஃபராஸ் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர் யாரு அப்படின்னா அவரோட மகனான டூடு மியான். அடுத்தது, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று கூறியவர் யார் அப்படின்னா டூடு மியான் தான். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது இதெல்லாமே இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்ததான், வாஹாபி கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 1827 பரசத் அப்படிங்கிற இடத்துல வாஹாபி கிளர்ச்சி நடைபெற்றது. அடுத்ததா, அந்த வாஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா டிடு மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இவர்கள் தலைமையில் நடைபெற்றது. யார் தலைமையில் நடைபெற்றிருக்கும் அப்படின்னா இந்த ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயமா அங்கிருந்த பூர்வ குடிமக்கள் வெளியேற்றப்படுறாங்க. இதை எதிர்த்து அங்க இருந்தவங்க பண்ணின கிளர்ச்சி தான் சாந்தலர்கள் கிளர்ச்சி. அடுத்த கொஸ்டின், பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் முக்கியமானதாக அறியப்படுவது உலுகுலன் கிளர்ச்சி, பெரிய கழகம். இது ராஞ்சிங்கிற பகுதியில் நடைபெற்றிருக்கு. இது பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சியில முக்கியமானது. இது என்ன அப்படின்னா, கூட்டா நிலத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் குண்கட்டி அப்படிங்கிற முறையில விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போரோட ஊடுருவல் காரணமா இந்த நடைமுறை முற்றிலுமா சிதைஞ்சிருச்சு. அதனால அதை எதிர்த்து பண்ண கிளர்ச்சி தான் முண்டா கிளர்ச்சி. அடுத்ததா, கோல் கிளர்ச்சி நடைபெற்ற வருடம் 1831-32. கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்கள், அப்புறம் சோட்டா நாக்பூர், சிங்புங் அப்படிங்கிற இடங்கள்ல நடைபெற்றது. அடுத்ததா, சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை யார்கிட்ட விட்டிருந்தாரு? எதனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போர்கிட்ட குத்தகைக்கு விட்டிருந்தாரு. அடுத்ததா, நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்குடியினர் தினம். பழங்குடியினர் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 15. அடுத்ததா, சாந்தலர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற வருடம் 1854-55. அடுத்ததா, உலக பூர்வ குடிமக்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் 8. இவர்கள் சாந்தலர் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். யார் அப்படின்னா சித்து மற்றும் கனு. குண்கட்டி கூட்டுச்சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் டேஸ் மக்கள் பெயர் பெற்றவர்கள்னா முண்டா மக்கள். அடுத்ததா, தன்னை கடவுளின் தூதர் என அழைத்துக் கொண்டவர் பிர்சா முண்டா. அடுத்தது, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1908. இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது.
அடுத்ததா 1857 பெருங்கலகத்திற்கான காரணம் ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை, மேலதிகார கொள்கை, வாரிசிலப்பு கொள்கை. மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்ததா டேஸ் தேதியில வந்துட்டு மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை சுட்டுக் கொன்றார். மார்ச் 29. 1857 புரட்சி ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் வந்து புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் வந்துட்டு இந்த புரட்சிக்கு வித்திட்டது. இந்த தோட்டாக்கள் வந்து பசு மற்றும் பன்றியின் கொழுப்பிலான தயாரிக்கப்பட்ட பசை, கிரீஸ், இத்தகைய இந்த புதிய குண்டோட பொதியுரை அந்த காட்ரேஜ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டாங்க. அதை நிரப்புறதுக்கு முன்னாடி ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அதை வாயால கடிச்சு தான் வந்துட்டு உள்ள ஃபில் பண்ணணும். அது வந்து இந்துக்கள்ல பெரும்பான்மையானவங்க வந்து பசு வந்து புனிதம் வாய்ந்ததாகவும் முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்ட உணவாகவும் இருந்ததுனால இதை வந்து ராணுவ வீரர்கள் வந்து எதிர்த்தாங்க. 1857 மே மாதம் 11 மீரட்ல இருந்து எங்க நோக்கி ஒரு குழுவா சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றாங்கன்னா டெல்லி நோக்கி அணிவகுத்து செல்றாங்க. இந்த 1857 புரட்சி தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்த போது டேஸ் மற்றும் டேஸ் அந்த இடங்களை தவிர மீதி எல்லா இடத்துலையும் ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது அப்படின்னா பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர. நெக்ஸ்ட் 1857 ஆண்டு கிளர்ச்சியின் முக்கிய அத்தியாயமாக இருப்பது டேஸ் முற்றுகை அப்படின்னா கான்பூர் முற்றுகை. கான்பூர் முற்றுகையின் போது டேஸ் தலைமையிலான கிளர்ச்சி படைகளின் கீழ் ஆங்கிலேய படை சரணடைந்தது அப்படின்னா நானா சாஹிப் தலைமையிலான கிளர்ச்சி படைகளின் கீழ் ஆங்கிலேய படை சரணடைந்தது. இருந்தும் வந்துட்டு அவங்க வந்து அலகாபாத்துக்கு திரும்பி செல்ல பாதுகாப்பான வழி அமைக்கப்பட்டது. அவங்க பயணம் செய்த படகுகள் வந்து தீயிடப்பட்டு எரிக்கப்பட்டு அதனை அடுத்து கான்பூர் தளபதி மேஜர் ஜெனரல் ஹக் வீலர் உள்பட பெரும்பாலானோர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு கான்பூர் முற்றுகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்ததா 1857 புரட்சியின் போது ஆங்கிலேய படையை எதிர்த்து போரிட்ட இந்திய தலைவர்கள் கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் மேற்கண்ட அனைவரும். அடுத்ததா 1857 புரட்சி தோல்விக்கான காரணங்கள். இது என்னன்னா இளவரசர்களிடம் பொதுவா ஆர்வம் குறைந்து காணப்பட்டது, மத்திய தலைமை இல்லாதது, ஒரு சில இந்திய மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள் புரட்சியில வந்து பங்கு கொள்ளவில்லை. இதெல்லாமே தான் 1857 புரட்சி தோல்விக்கான காரணங்கள். அடுத்ததா புரட்சியின் முடிவில் சிறைப்பிடிக்கப்பட்ட பகதூர் ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அடுத்ததா 1857 புரட்சியின் முடிவில் விக்டோரியா மகாராணியாரின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட வருடம் மற்றும் மாதம் 1858. 57 புரட்சி நடக்குது இல்லைங்களா, அடுத்த வருஷம் நவம்பர் மாசம் விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வந்து வெளியிடப்படுது. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும். ஆங்கிலேய அரசின் காலனியில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியா வந்துரும். இதுதான் வந்துட்டு விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை. அடுத்ததா கருநீல சாயம் இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற வருடம் 1859, 60. இது எப்படி ஞாபகத்துக்கணும்னா 60 இயர்ஸ்ல நம்ம ஹேருக்கு டை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் கட்டு இண்டிகோ போட்டு தான் ஹேருக்கு டை அடிப்போம், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குடங்கள் மற்றும் உலோகத்தட்டுக்களை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆடவரோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். என்ன போராட்டம் அப்படின்னா இண்டிகோ புரட்சி தான். அடுத்ததா சிராஜ் உத்தௌலாவுக்கு பிறகு வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் மீர் ஜாபர். அடுத்ததா சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றி சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1855. அடுத்ததா ராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி வந்துட்டு 1857 ஆண்டு பெருங்கலகம். அடுத்ததா வாரிசிலப்பு கொள்கையின் கீழ் இணைக்கப்பட்ட பகுதிகள் சதாரா மற்றும் சம்பல்பூர், ஜான்சி மற்றும் நாக்பூர்,
பஞ்சாபின் சில பகுதிகள் இதெல்லாமே வந்துட்டு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களால இணைக்கப்பட்ட பகுதிகள் அனைத்தும் சரி. அடுத்ததா ஒரு மேட்ச்சு. இது வந்து என்னன்னா 1857 புரட்சியில வந்துட்டு எந்தெந்த பகுதியிலேருந்து எந்தெந்த தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. கான்பூர் பகுதியிலேருந்து நானா சாஹிப், லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால், பரேலி கான் பகதூர், மத்திய இந்தியா ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். அடுத்ததா 1857 புரட்சியின் போது வங்காளத்தின் தலைமை ஆளுநர் டல்ஹௌசி பிரபு. அடுத்ததா நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற தலைப்புல நாடகத்தை எழுதினது யாருன்னா தீனபந்து மிஸ்ரா. இந்தியாலயும் ஐரோப்பாலையும் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்பட்டது. அடுத்ததா ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என்று கூறிய மானிடவியலாளர் யார் அப்படின்னா கேத்தலின் கவ். அடுத்ததா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. WC பானர்ஜின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா, அவர் தான். அடுத்ததா கர்சன் பிரபு இந்தியாவின் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1899. அடுத்ததா வங்கப்பிரிவினையை அறிவித்த அரச பிரதிநிதி கர்சன் பிரபு. வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட ஆண்டு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வருஷம் வந்துட்டு 1905 ஜூலை 19. அது வந்து அதிகாரப்பூர்வமா பிரிஞ்ச டேட் தான் வந்துட்டு 1905 அக்டோபர் 16. இல்லை அறிவிக்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906 அக்டோபர் 16. அடுத்ததா கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னா பிபின் சந்திரபால். லால் பால் லால்னு 3 பேர்த்த பத்தி படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதில் வந்துட்டு பஞ்சாபின் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரால பாலகங்காதர திலக், வங்காளத்துல பிபின் சந்திரபால். இவங்க 3 பேரும் வந்துட்டு சுதேசி காலத்துல வந்துட்டு லால் பால் பால் என குறிப்பிடப்படுவாங்க. சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமா வந்துட்டு இந்த பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகியன உருவெடுத்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சாந்தலர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1916 ஏப்ரல்ல வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல தொடங்கினது யார் அப்படின்னா திலகர். மன்னிபெசன்ட்டும் தொடங்கியிருப்பாங்க, அதே வருஷம் செப்டம்பர் மந்த் தொடங்கியிருப்பாங்க. அடுத்ததான் கூற்று, இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது. காரணம், இண்டிகோ விவசாயத்தை வந்து செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். வந்து கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான், ஆனா காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச். வாகாபி கிளர்ச்சி வந்துட்டு எங்கே நடைபெற்றது அப்படின்னா வாகாபி கிளர்ச்சியோட தலைவர் யாருன்னா டுடுமீர் 1. அடுத்தது முண்டா கிளர்ச்சி வந்துட்டு ராஞ்சி பகுதியில் நடந்தது. பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்துட்டு லக்னோ. கன்வர் சிங் வந்துட்டு பீகார். நானா சாஹிப் வந்துட்டு பேஸ்வா 2ஆம் பாஜிராவ். ஓகே டீச்சர்ஸ், இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர வீடியோஸில் அடுத்தடுத்த பாடங்களை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த லெசன்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.